அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நபர் என்னுடைய கிளினிக்கில் வந்தப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க, சார் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்னன்னே தெரில சார், ரொம்ப வலிக்குது சார் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு ஒன்றும் தோணல. நான் பேசினேன், என்ன பேசினேன் அவ்வளோதான், சின்னதாக தான், ஒன்றுமே கிடையாது. நிறையா நம்ம தேடல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப எளிமையாயிடும். என்ன தேடல் இருக்குன்னா, இந்த உடலின் ரகசிய தேடல் இருக்கணும், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆற்றல்னால் என்ன? நீங்கள் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு எல்லாமே கிடச்சிட்டு பொண்ணு பொருள் எல்லாம் கிடச்சிட்டு ஆற்றலா? ஆனால் இல்லாமை, இயலாமை, எதுவும் இல்லாமை, அனைத்தும் இழந்த பொழுதும் உன் மனம் வெம்பாமல், உன் மனம் நோகாமல், உனக்கு மன அழுத்தம் இல்லாமல், உன் உடலுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறாயே, எளிமையாக இதை யாவும் இழந்த பொழுதும் அதுதான் மிகப்பெரிய ஆற்றல். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று நம்ம இழந்தே தீரணும். அது தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது நாமளே இருக்கலாம். ஸோ அப்படியாப்பட்ட பட்சத்தில் இவை யாவும் இழந்த பொழுதும் நீ இந்த பஞ்சபூத ரகசியத்தை தெரிந்து கொண்டு நான் யார், எதற்காக வந்தேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையோட நீ இருந்து இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்வில் தோல்வி என்பது யாவருக்கும் கிடையாது. இந்த பஞ்சபூத ரகசியத்தையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் புரிந்து கொண்டால் தோல்வி வந்த பொழுதும் துவளமாட்டாய், துவண்டு விழுந்த பொழுதும் மீண்டும் எழாமல் விடமாட்டாய். எனவே வெற்றி பெறுவதற்கு உன்னை நீ அறிந்து கொள். உலகம் உன்னை தேடும். வாழ்க வளமுடன்.